இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் திருப்பு முனை அப்படிங்கிற தலைப்புல தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு தேவன் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய உறுதியான நம்பிக்கை திருப்பு முனையை கொண்டு வரும். அதை பத்தி தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிறோம். ஆனா சில நேரம் ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது, ஒரு போராட்டங்கள், ஒரு சிக்கல் வரும்போது நம்ம அப்படியே சோர்ந்து போயிடுவோம். அப்படி இல்லாம உங்க நம்பிக்கை தேவன் மேல இருக்குது அப்படின்னா நிச்சயமா திருப்பு முனை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையை அது அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். ஏன் அப்படின்னா நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்காரு. நீங்க அவரை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் அவருடைய அன்பு என்னைக்குமே மாறாது. அவர் எப்போதுமே நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். நம்ம தேவன் மேல நம்பிக்கையை வைக்கும் போது எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, நீங்க அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. நிச்சயமா அவை நன்மைக்கு ஏதுவாகவே அமையும். இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க நவீன் அவங்கள நம்ம சந்திக்க போறோம். அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போறோம். இவங்களுக்கு நல்ல குடும்பம், வேலை எல்லாமே இருந்திருக்கு. இவங்க தேவன் மேல நம்பிக்கையா இருந்திருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலையில இவங்க ஊழியத்திற்கு வந்தபோது இவங்க குடும்பம் நிறைய சிரமங்களை சந்திச்சிருக்கு. ஆனா அதுக்கப்புறம் எப்படி இவங்க ஒரு புதிய திருப்பு முனையை பெற்றுக்கொண்டாங்க, வாழ்க்கையில வெற்றி அடைந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். டெல்லியில் வசிப்பவரான நவீன்குமார் தன்னுடைய வேலையோடு கூட தேவனுடைய ஊழியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கை ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. எனக்கு என்னோட கர்த்தராகிய தேவன் மேல முழு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா முழு நேர ஊழியத்துக்கு என்னை நான் முழுசா அர்ப்பணிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு நிறைய நேரம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா நான் பயத்தோட இருந்தேன், கவலைப்பட ஆரம்பிச்சேன். ஏன்னா என்னோட முழு குடும்பத்திலையும் சம்பாதிக்கிற ஒரே ஒரு நபர் நான் மட்டும்தான் இருந்தேன். இதை நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்ததுனால என்னால அதுக்கு அடுத்த நிலைக்கு என்னால போக முடியல. இதே மன போராட்டத்தில் அவருக்கு 8 வருடங்கள் கடந்து போகிட்டு இந்த நேரத்தில் அவருக்கு திருமணமும் கூட முடிந்து விட்டது. தேவன் அவருக்கு ஒரு குழந்தை தந்து அவருடைய குடும்பத்தையும் கூட ஆசீர்வதித்தார். ஆனா ஒரு நாள் நான் பைபிள் வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி வாசிச்சுக்கிட்டு இருந்தப்போ மத்தேயு 6:33 இருந்து தேவன் தன்னோட வசனம் மூலமா என்கிட்ட பேசினாரு. முதலாவதா தேவனுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய நீதியையும் தேடுது, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு நான் கொடுப்பேன்னு ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு. அப்ப இந்த வசனம் மூலமா எனக்கு தைரியம் கிடைச்சது, எனக்கு பலம் கிடைச்சது. அதுக்கு பிறகு முழு நேர ஊழியத்துக்கு நான் என்ன அர்ப்பணிப்பேன், என்னோட ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் செய்வேன்னு முடிவு செஞ்சேன். ஏன்னா ஆண்டவர் என்னோட எல்லா தேவைகளையும் எல்லா நேரத்திலையும் பூர்த்தி செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு, விசுவாசம் எனக்கு இருந்துச்சு. அதுக்கு பிறகு என்னோட வேலையை நான் ராஜினாமா செஞ்சுட்டு முழு நேர ஊழியத்துக்கு நான் என்ன அர்ப்பணிச்சேன். பிறகு இங்கிருந்துதான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு புயல் ஆரம்பித்தது. ஏனென்றால் சில நேரங்களில் வாழ்க்கையில் ஊழியத்தின் காரணமாக ஆவிக்குரிய சோதனைகளை கடந்து போக வேண்டியது இருந்தது. கொஞ்ச நாள் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு முதல்ல பணப்பிரச்சனை எங்களுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. பணப்பிரச்சனை இருந்ததுனால முழு குடும்பமும் கஷ்டப்பட்டுச்சு. அப்ப சர்ச்சுக்கு வர்றவங்க வீட்டுக்கு போறது கூட நடந்து போக வேண்டியதாச்சு. ஏன்னா பெட்ரோல் இல்லாததுனால என்னோட பைக்கும் கூட நின்று போச்சு. பிறகு இதே மாதிரி ரொம்ப நாட்கள் இப்படித்தான் போய்கிட்டு இருந்துச்சு. நிறைய தடவை அந்த மாதிரி நடந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட வீட்டில் இருக்காது. வீட்டோட சூழ்நிலையை பார்த்துட்டு என் மனைவி ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுவாங்க. நாம எப்படிப்பட்ட நாட்கள்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு, எத்தனை நாள் வரைக்கும் இப்படியே போகும்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட மனைவியை நான் தைரியப்படுத்துவேன். தேவன் நம்மள தன்னோட ஊழியத்துக்காக தெரிஞ்சிட்டு இருக்காரு, மேலும் அவர் தான் நம்மளோட வலியையும் வேதனையும் நீக்குவாரு, சோர்ந்து போகாத, நம்பிக்கை வை, ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லுவேன். அவர் தான் நமக்கு உதவி செய்வார்னு சொல்லுவேன். வீட்டில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கம்மியா இருக்கிறப்ப பல தடவை 30 நாட்கள்ல இருந்து 40 நாட்கள் வரைக்கும் உபவாசம் செய்ய போயிடுவேன். என்னோட மனைவிக்கும் என்னோட குழந்தைக்கும் சாப்பாடு கிடைக்க தினமும் நான் ஒரே ஒரு தடவை தான் சாப்பிடுவேன். அதோட என்னோட அப்பா ரொம்ப வயசானவரா இருந்தாங்க. அவங்களால நிறைய வேலையும் செய்ய முடியல. அதனால குடும்பத்தோட தேவைகளை சரியா பூர்த்தி செய்யவும் முடியல. முதல்ல முழு குடும்பமும் என்ன சார்ந்திருந்தாங்க. ஆனா இப்ப நான் என் குடும்பத்தை சார்ந்திருந்தேன். காலங்கள் எல்லாம் மாறின. இப்பொழுது நவீன் முற்றிலுமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வலுவடைந்து விட்டார். இந்த நேரத்துல நிறைய போன் வரும்.
நான் மக்களுக்காக ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஒரு சகோதரர், பாஸ்டர் உங்களை ஜூம்ல சந்திக்க விரும்புகிறோம், நீங்க ஜூம் மீட்டிங் தொடங்குங்கன்னு சொன்னாங்க. அப்ப அதுக்கு பிறகு நான் ஜூம் மீட்டிங் தொடங்கினேன். அப்ப ஜூம் மூலமா தேவன் என்னை பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. மேலும் இந்தியால பல மாநிலங்கள்ல இருந்து மக்கள் அதுல கலந்துக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப தேவன் தொடர்ந்து ஜனங்களை ஆசிர்வதிச்சாரு. பிறகு அந்த நேரத்துல நிறைய பேரு தங்களோட காணிக்கைகளை எனக்கு தர ஆரம்பிச்சாங்க. அது மூலமா என் குடும்பத்தோட, என் குழந்தையோட தேவைகள் பூர்த்தியாக தொடங்குச்சு. பொருளாதார சூழ்நிலையில கொஞ்சம் கொஞ்சமா அது சரியாகுச்சு. நான் கடந்து போய்கிட்டு இருந்த அந்த வேதனையில இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன அதுல இருந்து வெளியில கொண்டு வந்தாரு. அந்த பணப்பிரச்சனைய, கஷ்டத்தை ஆண்டவர் முற்றிலும் ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாரு. நவீனுடைய ஒரு நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது. உங்க வாழ்க்கையில புதுசா ஒண்ணு நடக்க போறப்போ வாழ்க்கையில கண்டிப்பா சோதனைகள் வரத்தான் செய்யும். பைபிள்ல இருக்கிற நபர்களோட வாழ்க்கை சொல்லுது, யோபுவோட வாழ்க்கையிலையும் கூட சோதனைகள் வந்துச்சு. அப்ப கர்த்தர் அவனையும் கூட அந்த சோதனையில இருந்து வெளியில கொண்டு வந்தாரு. அதே மாதிரி தான் என்னையும் கூட ஆண்டவர் அந்த சோதனையில இருந்து வெளியில கொண்டு வந்தாரு. அதோட தேவன் என்னோட விசுவாசத்தையும் வலுப்படுத்தினாரு. என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையும் புதுப்பிச்சாரு. இன்னைக்கு நானும் என்னோட முழு குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்தேறுகிறதுன்னு பைபிள் வசனம் சொல்லுது. இந்த விஷயங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். நன்றி நவீன், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் வரதான் செய்யும். ஆனா தேவன் மீது நம்ம நம்பிக்கையை வைக்கும் போது தேவன் நமக்கு நன்மையை தருகிறார் அப்படிங்கிறத உங்களுடைய சாட்சியின் மூலமா எங்களால பார்க்க முடியுது. தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்முடைய கண்மலை, அங்க நம்ம என்னைக்கும் தடுமாறவே மாட்டோம். இப்படிதான் ஒரு ஆபீஸ்ல 2 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த 2 பேரும் நல்லா வேலை பார்க்குறவங்க. அவங்க பாஸ்க்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும், இவங்க கொடுக்குற வேலையெல்லாம் நல்லா பர்ஃபெக்டா முடிக்கிறாங்க அப்படின்னு ரொம்பவே அவங்கள நினைச்சு பெருமைப்பட்டுட்டு இருந்தாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது இந்த 2 நண்பர்கள் இருந்தாங்க இல்லையா, அதுல ஒருத்தர் ஏன் எனக்கு வேலையை இப்படி கொடுக்குறாங்க, இதை இப்படி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் நினைக்க ஆரம்பிக்காரு. ஆனாலும் அவர் வெளியில சொல்லல, அவங்க பாஸ் கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா இன்னொரு நண்பர் என்ன பண்றாரு, அவருடைய மனசை ரொம்ப வெறுமையா வச்சிருக்காரு. நமக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ நம்ம செய்வோம் அப்படின்னு தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக இவங்க 2 பேருடைய அவுட்புட்ல வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்குது. விஷயம் என்ன அப்படின்னா, தன்னோட மனசை வெறும்